ஹாய் காய்ஸ். டுடே டாபிக் எதை பற்றினா, நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இருக்க நமக்கு டவுட்டு. நான் வந்து இன்ஸ்டியூஷன் அகாடமிலாம் இருக்குல்ல, அங்கே ஜாயின் பண்ணலாமா வேணாமா? ஜாயின் பண்ணுறதுனா என்ன இன்ஸ்டியூட்டுங்க ஜாயின் பண்ணுறது, அதை வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அது சம்மந்தப்பட்டது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த விஷயங்கள்லேருந்து என்னோட வியூ என்ன அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி, ரியல் ஸ்டோரி தான். என்னுடைய சிஸ்டர் மாதிரி தான் அவங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா 2023 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் மெயின்ஸ் வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 30,000 வந்து ஃபீஸ். ஸோ அது இல்லாமல் சென்னையில் தங்கி படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன செலவாகும் அப்படின்றபோது ஒரு 50,000 வந்து அவங்களுக்கு வந்து செலவாயிடுச்சு. ஸோ அந்த குரூப் 2 மெயின்ஸ் வந்து அவங்க கிளியர் பண்ணலை. ஸோ இப்போ நடந்து 3 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? இது வரைக்குமே அவங்களுக்கு நான் கிளியர் பண்ணல அப்படின்றத விடையும் பெரிய கவலை என்னவாக இருக்குன்னா, அந்த அமௌண்ட் செலவாச்சு இல்லையா? ஸோ அதை வந்து கடன் வாங்கி தான் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அதை வந்து இன்னும் அது கடன் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து நம்ம ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டோம் அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா? அதை நினச்சி தான் அவங்க அதிகமாக வந்து ரெக்ரெட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். இப்போது இன்ஸ்டியூஷன் அகாடமி ஜாயின் பண்ணுறதுல என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது அப்படின்ற விஷயம் நான் என்னோடய வியூவில் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து டைம் வந்து சேவ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சேவ் ஆகும். ஏன்னா வந்து நமக்கு அவங்களே வந்து நமக்கு வந்து சிலபஸ் வந்து கிளாஸஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. தென் மெட்டீரியல்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம தேடி படிக்கிற அந்த டைம், அந்த டைவர்ஷன்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து குறைய தான் வந்து செய்யுது. அடுத்தது டிசிப்ளினாக நம்ம இருப்போம் ஓரளவுக்கு. ஏன்னா அவங்களே வந்து ஷெடியூல் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இன்றைக்கி டெஸ்ட்டுருவாங்க, நம்ம போயிட்டு அதை போயிட்டு எழுதுவோம். ஸோ அப்போ அந்த விஷயத்தில் நம்ம ஓரளவுக்கு டிசிப்ளினாக வந்து இருப்போம். நெக்ஸ்ட்டு சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுறாங்க அதெல்லாம் நான் 2வது பட்சமாக சொல்கிறேன். ஓரளவுக்கு நமக்கு சிலபஸ் இருக்கிறதெல்லாம் ஒரு கவர் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு முக்கியமாக ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து நம்ம எழுதி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராக்டிஸ் ஆகிடுவோம். அந்த டைமுக்குள்ளே முடிக்கிறதாகட்டும், அங்கே போயிட்டு அப்ரோச் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து நம்மளுக்கு தெரியாமலே அந்த அந்த விஷயம், அந்த ஒரு ஸ்கில்ன்றது நமக்கு வந்து வந்துடும். ஸோ இதெல்லாம் நம்ம இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறதால என்னென்ன பாசிட்டிவ் அப்படின்ற விஷயம் வந்து நான் சொன்னேன். அடுத்தது இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறதுல என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயமும் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு இண்டிவிஜுவல் அப்ரோச் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே காமன் ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணி காமனாக தான் நமக்கு அந்த கிளாஸஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ அப்போ இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் அங்கே கிடைக்குமா அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து அது வந்து அங்கே லேகிங்காக தான் இருக்குது. அடுத்தது ஏன்னா காமன் ஷெடியூல் அப்படின்றது தான் வந்து இருக்குது. அடுத்தது ஷோரிட்டி. நான் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டியூட் போய் ஜாயின் பண்ணிட்டா நான் கிளியர் பண்ணிவிடுவேன் அப்படின்ற ஒரு கேரண்டி வந்து யாருமே வந்து கொடுக்க முடியாது. ஸோ அந்த விஷயம் வந்து நமக்கு அங்கே இதுவாகும். அடுத்தது அங்கே படித்தாலுமே நமக்கு வந்து செல்ஃப் டிசிப்ளின்றது தேவைப்படும் இல்லையா? நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அது ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இது பண்ணுவோம். அடுத்தது ஒரு நெகட்டிவ் என்னென்னா, நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி வந்து சேருவோம் இல்லையா? நம்ம கிளியர் பண்ணாத போது நமக்கு அந்த அமௌண்ட்டுன்றது நாங்கள் செலவாக செய்யுது. ஸோ அதுதான். ஸோ பட் அந்த கிடைச்ச அந்த நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு அடுத்தது யூஸ் ஆக தானே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது யூஸ் ஆக தான் போகுது. ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நான் ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நான் பதில் வந்து கடைசியாக வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்தது இப்போது யார் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் என்னோடய பார்வையில், ஒரு ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க, எனக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு முக்கியமாக யாருமே இல்லை, எனக்கு எப்படி பண்ணுறது, எந்த விஷயமும் எனக்கு வந்து தெரியாது, நான் சரியாக தான் போயிட்டுருக்கு, நான் பார்த்துன்றது தெரியல, ஏன்னா ஒரு மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். ஸோ அதுவுமே இப்போது என்ன மாதிரி இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப ஹை ஃபீஸ் இருக்க ஒரு இன்ஸ்டியூட்டில் தான் ஜாயின் பண்ணால் சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாக அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க என்ன கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ மினிமல் ஃபீஸ்லேயே மினிமலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா டீச் பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் வந்து ஜாயின் பண்ணி நம்ம மினிமம் ஒரு ஃபீஸில் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். ஸோ ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ அது வந்து நார்மலான ஒரு மினிமம் ஃபீஸ் இருக்க இன்ஸ்டியூட்டாக பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்தது, இப்போ வந்து என்னால் ஜாயின் பண்ண சிச்சுவேஷன் நான் இல்லை, என்னால் ஜாயின் பண்ண முடியாது, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயம் வந்து நான் அடுத்தது சொல்கிறேன். என்னென்னா, அப்போ வந்து நீங்கள் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க. கரெக்டாக? ஸோ அப்போது நமக்கே தெரியும், யூடியூப்ஸில் இல்லாத வீடியோஸே கிடையாது, சோர்ஸே கிடையாது. ஸோ அவ்வளோ இருக்குது. எக்ஸாம்பிள் நம்ம கவர்மெண்ட் சேனல்லே சொல்கிறேனே, AMTN, அதில் பயங்கரமாக அதிலலாம் நடத்தியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து டிசிப்ளினாக வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானதாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஷெடியூல் போட்டுட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஆனால் இன்னொன்று, நம்ம செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணாலும் டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அது வந்து கம்பல்சரி இல்லையா? அதுக்கு நமக்கு மினிமல் ஃபீஸில் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டெலகிராம் சேனல்ஸில் நிறைய சேனல்ஸில் அவ்வளோ டெஸ்ட் சீரிஸ் நமக்கு வந்து போடுறாங்க. ஸோ அதை எடுத்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம்.
இன்னொரு அடுத்த ஒரு விஷயம், இப்போ ஜாயின் பண்ணாமல் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க. இதில் ஒரு பெரிய ட்ராபேக்காக நான் பார்க்குற விஷயம் செல்ஃப் டிசிப்ளினுங்க. நம்மளால் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியுமான்னா அது பெரிய கொஷின் மார்க். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயம் நான் சொல்கிறது. ஸோ அப்போது நம்ம தனியாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு குரூப்பில் போய் மெர்ஜ் ஆகிறதா ஒரு நல்ல ஐடியா. ஒரு ஸ்டடி ஹாலோ இல்லை ஒரு லைப்ரரி, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ஸில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே டெஸ்ட் சீரிஸ் அங்கேயும் கண்டக்ட் பண்ணுறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்த நம்ம தேடிப்போம். ஸோ அவங்கள பார்க்கும்போது ஸோ நம்ம வந்து இன்னும் நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபயர் தான் இல்லையா? நமக்கு அவங்கள பார்க்கும்போது நம்மளும் படிக்கணுன்ற விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஸோ அப்போ தனியாக வந்து நம்மளால் படிக்க முடியல. அப்போ ஒரு குரூப் கூட ஒரு ஸ்மால் குரூப்பில் போய் மெர்ஜ் ஆகிறோம். ஸோ ஒரு காமன் ஷெடியூலை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா? நம்ம செல்ஃப் ஷெடியூல் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல இல்லையா? ஸோ ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஒரு காமன் ஷெடியூலை வந்து போட்டு ஸோ அதை வந்து நமக்கு ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா? நம்ம முடிக்கலன்னா அவங்க கேட்பாங்கன்ற ஒரு விஷயம், இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம படிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப்பில் மெர்ஜ் பண்ணி ஒரு காமன் ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நம்ம சிலபஸ் கவரேஜ் ஆகட்டும், நம்ம செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கிறது, ஸோ இந்த விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கும். ஸோ அதுதான். ஸோ அப்போ நான் இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஜாயின் பண்ணுறதால என்னென்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அப்படின்றத சொல்கிறேன். யார் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்கேன். ஜாயின் பண்ணாட்டாலும் ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிற டெஸ்ட் சீரீஸை, இருக்கிற யூடியூப் வீடியோஸை பயன்படுத்திக்கலாம். தென் வந்து ஒரு குரூப் கூட மெர்ஜ் பண்ணி ஒரு காமன் ஷெடியூலாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு நம்ம ஃபாலோ பண்ணுற அந்த விஷயம் வந்து நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணாதப்போ நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அதுதான். அடுத்தது யார் இப்போ நான் கடைசியாக சொல்ல ஒரே விஷயம், நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், விஷயமே இல்லை. ஆனால் ஒரே விஷயம், நான் ஒரு வேளை எனக்கு ரிசல்ட் வராட்டாலும் நான் வந்து ஃபீல் பண்ண மாட்டேன். அந்த அமௌண்ட் செலவாயிடுச்சு அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய பாதிப்பை எனக்கோ என்னோடய ஃபேமிலிக்கோ ஏற்படுத்தாது அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்குன்னா, நீங்கள் எனி இன்ஸ்டியூட்டில் எவ்வளோ ஃபீஸ் வேணால் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம எதுவுமே அது உங்களோட விருப்பம் தான். இல்லை என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கோ இல்லை என்னால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னும் போது ஸோ ஒரு மினிமல் ஃபீஸில் நீங்கள் வந்து நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டாக நல்ல ஒரு எடுக்கிற ஒரு விஷயமோ ஒரு டெஸ்ட் சீரிஸோ அந்த மாதிரி விஷயங்கள் போட்டு நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான். ஸோ இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறீங்களோ இல்லை செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ எதாக இருந்தாலும் நம்மளோட இண்டிவிஜுவலாக நம்ம சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும் இல்லையா? கம்பல்சரியாக நான் வந்து ஜாயின் பண்ணதால் கிளியர் பண்ணிவிடுவேன்னு கேட்டால் கிடையாது. செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணி கிளியர் பண்ணவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ ஆனால் பட் அவங்க சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு டெஸ்ட் சீரிஸ் எழுதிட்டோம், அதை நான் எப்படி அனலைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? இம்ப்ரூவ் பண்ணாமல் எழுதிக்கிட்டே போயிட்டு இருந்தாலும் அது வேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அடுத்தடுத்து வர வீடியோஸில் நான் சின்ன சின்ன டிப்ஸ் வீடியோஸாக நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் கான்ட்ரடிக்ஷன் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுதான். தேங்க்யூ.